ஒரு காட்டுல ஒரு சின்ன முயல் குட்டி வாழ்ந்துட்டு வந்துச்சான். அந்த முயல் எப்பவுமே முயல் எடுத்து கேரட் தானே சாப்பிடும். அதனால் கேரட் எடுக்கிறதுக்கு எப்பவுமே ஒரு தோட்டத்துக்கு போகுமா. ஒரே தோட்டத்துக்கு. அங்கே இருக்கிற தோட்டத்து விவசாயிக்கு தெரியாமையே எடுத்துட்டு வந்துடுமா. அதனால அந்த தோட்டத்தில் வேலை செய்கிற விவசாயி வந்துட்டு இதை எப்படியாச்சும் பிடிச்சே தீரணும், இல்லைன்னா இது நம்மளுடைய தோட்டத்தில் இருக்கிறது விட்டு தான் சாப்பிட்டு காலி பண்ணிடும், இதை நம்ம விற்காம நம்மளுக்கு பணமே கிடைக்காது அப்படின்னு சொல்லி அதுக்கு 3 திட்டம் வச்சிருந்தாரு. திட்டம் வந்துட்டு கேரட்டை வந்துட்டு ஒரு செடிக்கு அடியில் வச்சுட்டு அதுக்கே தெரியாம நூலை வச்சு ஒரு கல்லில் வச்சு ஒரு கூண்டை வச்சு பிடிக்கிற திட்டம். அந்த திட்டத்தை பிளான் பண்ண போது அந்த இது லைஸாக அந்த நூலை விட்டும் கட் பண்ணிட்டு அப்படியே கேரட் எடுத்துகிட்டு போயிடுச்சு. அதனால 2வது திட்டம் போட்டாங்க. அந்த 2வது திட்டம் என்னன்னா, மரத்தில் வந்துட்டு கேரட்டை தொங்க விடணும். அதுக்கடுத்து அதை வரப்போகுது, அது எட்டி குதிக்க போகுது, அதில் வலை போட்டு பிடிக்கணும் அப்படின்றது. அந்த திட்டத்தை பிளான் பண்ண போது அவருக்கே தெரியாமல் அந்த மரத்துக்கு பின்னாடி இந்த ஏணியில் போய் ஏறி அந்த கேரட்டை எடுத்துட்டு அப்படியே வந்துடுச்சு. 3வது திட்டம் போட்ட போது அது ரொம்ப பயங்கரமான திட்டமாக இருந்துச்சு. என்னன்னா, ஒரு கூண்டை மேலே வச்சு அங்கே கேரட்டை வதஞ்சி அந்த கேரட்டை வச்சு அந்த கேரட்டை எடுக்க வர போது அந்த கூண்டு விழுந்துடும். அதுக்கப்புறம் பிடிச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சாது. அப்படி ஆக போது அது வந்துட்டு கேரட்டை எடுத்துச்சா. அப்படி எடுத்த உடனே அந்த நூலையும் கட் பண்ணிடுச்சா. அதனால அது கூண்டில் விழுந்துருச்சு. அது மேலே இருக்குது, அதை பார்க்காம. அதனால் விவசாயி வந்துட்டு அதை பிடிச்சிட்டாரு. பிடிச்சி ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சிருந்தாரு ரொம்ப நாளாக. அப்போது ஒரு நாள் அந்த முயல் என்ன செஞ்சிச்சுன்னா, அதோடைய எலி நண்பனை கூப்பிட்டு எனக்கு உதவி செய்ய அப்படின்னு சொல்லிச்சு. உடனே எலி நண்பன் அந்த கூட்டை உடைச்சிச்சு. அப்படியே அந்த விவசாயிக்கு தெரியாம ஓடி போயிட்டாங்க 2 பேரும். அதுக்கடுத்து பார்த்தனா அந்த முயல் காணோம். பார்த்தனா அங்க ஒரு எலியோட பல்கீதல் இருந்துச்சு. அதை பார்த்த உடனே என்னடா இது, முயலுக்கு ஒரு எலி நண்பனா அப்படின்னு ஆச்சரியப்பட்டாரு. அப்போ அந்த எலியையும் சேரி பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. அப்படி பிடிச்சாலும் மற்ற எலிகள் செஞ்சுமே அப்படின்னு நினைச்சு அப்படியே உட்காந்துட்டா சோகமா. அவ்வளவுதான், கதை முடிஞ்சது. ஆமா விவசாயி.